ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா நீங்கள்? இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களா? இந்த வீடியோ பார்க்காம தயவு செஞ்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இது தெரிலனா உங்களுக்கு தான் இழப்பு. என்னுடைய பிஸ்னஸ் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. எனக்கு 2 ரிட்டர்ன் வந்திருக்கு. அதில் நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அனுப்பின என்னுடைய ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண இல்லை வீட்டில் சும்மா இருக்க கட்டி போயிருக்க நிறைய ப்ராடக்டை எடுத்து ஒன்றா சேர்த்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. எல்லாமே வேறு வேறு பிராண்டு அண்ட் வேறு வேறு மாடல். இந்த ப்ராடக்ட் பிடிக்கல அண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, ரேட்டிங் கம்மியாகிட்டு எனக்கு ஆர்டர்ஸே வர்றதில்ல. ப்ளஸ் இந்த டெலிவரி சார்ஜஸும் நான் தான் பண்ணணும். என் பொருளும் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக இந்த வேஸ்ட்டாக இருக்க குப்பையில் போடுற பொருள்லாம் எடுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதை வச்சு ரீசேலும் பண்ண முடியாது. இதுதான் என்னுடைய ப்ராடக்ட். என்னுடைய ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா கூட நான் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் இன்னும் இந்த மாதிரி சில ஜனங்கள்லாம் இருக்குது. இந்த 420 வேலை பார்த்த பேர் மாலா. அவள் பரமக்குடியில் இருக்கா. இதுதான் அவள் அட்ரஸ்.